வணக்கம். உங்களுடைய ஒரு விரிவான கோரிக்கையின் அடிப்படையில, நாம இன்னைக்கு எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தை பத்தி கொஞ்சம் விரிவாக பார்க்க போறோம். நம்ம கிட்ட இருக்கிற டேட்டாவ வச்சு எக்ஸைடோட பிசினஸ் எப்படி இருக்கு? அவங்க எதிர்கால வாய்ப்புகள் என்ன? என்னென்ன ரிஸ்க் இருக்கு? அப்புறம் முதலீட்டாளரா உங்களுக்கு இது ஏன் முக்கியம்னு புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம். எக்ஸைடு இந்த பேர் இந்தியாவுல நிறைய பேருக்கு தெரியும். ஆனா, அந்த பேருக்கு பின்னாடி குறிப்பா புதிய டெக்னாலஜிஸ் பக்கம் ஒரு பெரிய மாற்றம் நடந்துட்டே இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிற டேட்டாவ வச்சு முக்கியமான விஷயங்களை இப்ப கொஞ்சம் ஆழமா அலசலாம். சரி, அப்போ ஆரம்பிக்கலாம். எக்ஸைடுன்னா வெறும் கார் பேட்டரின்னு மட்டும் நினைச்சிட முடியாது இல்லையா? இல்ல, இல்ல, நிச்சயமா இல்ல. அவங்களுடைய முக்கிய தொழில் லீட் ஆசிட் பேட்டரி தயாரிக்குது. அதுல 2 மெயின் பிரிவு இருக்கு. ஒன்னு ஆட்டோமோட்டிவ். ஓகே. இது வாகன உற்பத்தியாளர்கள், அதாவது OEMs. அப்புறம் வண்டி வாங்கினதுக்கு அப்புறம் பேட்டரி மாற்றுவோம் இல்ல, அந்த ரிப்ளேஸ்மெண்ட் மார்க்கெட். இது 2க்குமே சப்ளை பண்றாங்க. இதுதான் அவங்க வருமானத்துல ஒரு 60% கிட்ட வருது. 60%. சரி, அப்போ மத்த 30, 40%. ஆமா, மத்த ஒரு 30% தொழிற்சாலை பிரிவு, இண்டஸ்ட்ரியல்னு சொல்லுவாங்க. இதுவும் ரொம்ப முக்கியம். டெலிகாம் டவர், UPS சிஸ்டம்ஸ், ரயில்வே சிக்னலிங், சோலார் பவர் பிளான்ட்ஸ், பெரிய டேட்டா சென்டர்ஸ், இப்படி பல இடங்களுக்கு பவர் பேக்கப் சொல்யூஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஓ, தென் அப்போ வெறும் வண்டிக்கு மட்டும் இல்ல. சரி, இங்க இப்போ முக்கியமான விஷயம், அவங்க புது டெக்னாலஜிக்கு போறாங்கன்னு சொன்னீங்க. அது என்ன? ஆமா, அதுதான் இப்போதே பெரிய கதை. அவங்களுடைய துணை நிறுவனம் எக்ஸைட் எனர்ஜி சொல்யூஷன்ஸ் லிமிடெட், EESL, ஷார்ட்டா ESL. அவங்க மூலமா பெங்களூர்ல ஒரு பெரிய பிரம்மாண்டமான கிகா ஃபேக்டரி கட்டிட்டு வர்றாங்க. கிகா ஃபேக்டரி. ஆமா, பெரிய ஃபேக்டரி இல்லையா? ரொம்ப பெரியது. இங்க லித்தியம் அயான் செல்ஸை உற்பத்தி பண்ண போறாங்க. அதுலயும் 2 வகை, NMC அப்புறம் LFP கெமிஸ்ட்ரி. இது முக்கியமா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், அதாவது EV, அப்புறம் பெரிய லெவல்ல கரண்டை சேமிக்கிற ESS சிஸ்டம்ஸ் இதுக்காக தான். BLI சப்போர்ட்டும் இருக்கா? அப்ப இன்னும் நல்ல விஷயம். ஹியூண்டாய் கூட ஒரு டீல் போட்டதா சொன்னாங்களே. ஆமா, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஹியூண்டாய் இந்தியாவுக்கு பேட்டரி சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு பெரிய ஒப்பந்தம். இது ஆரம்பத்திலேயே ஒரு பெரிய கஸ்டமர் கிடைச்ச மாதிரி. ஸோ ப்ராஜெக்டோட ரிஸ்க் ஓரளவுக்கு குறையுது. ஆமா, ப்ராஜெக்ட் மேல ஒரு நம்பிக்கை வருது. கரெக்ட். இது அந்த பயணத்துல ஒரு முக்கியமான படி. அருமை. சரி, இப்போ எக்ஸைடோட பலம் என்ன? அவங்களோட போட்டித்திறன், மோட்ஸ் என்னென்ன? முதல்ல புள்ளி, கண்டிப்பா அவங்களுடைய பிராண்ட் நேம். பல வருஷமா இந்தியாவில் பேட்டரினா எக்ஸைட் தான். இந்தியாவில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அவங்க கேஸ் போட்டாங்க. கிட்டத்தட்ட 20 வருஷம் நடந்துச்சு அந்த கேஸ். அப்படியா? ஆமா, கடைசியில நம்ம இந்தியன் எக்ஸைட் தான் ஜெயிச்சாங்க. ஸோ இந்தியாவில் அந்த பிராண்ட் மேல அவங்களுக்கு தனி உரிமை இருக்கு. இது ஒரு பெரிய சொத்து. ஓ, இது பல பேருக்கு தெரியாது. அதோட அவங்களுடைய டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க், நாடு பூரா கடைகள், டீலர்ஸ், சர்வீஸ் சென்டர்ஸ், ரிப்ளேஸ்மெண்ட் மார்க்கெட்ல இது பெரிய பலம். அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி லைத்தியம் யான்ல இப்போதைக்கு அவங்க கொஞ்சம் முன்னாடி இருக்காங்க. ஒரு 3 வருஷம் லீடு இருக்கலாம்னு சொல்றாங்க. SVOLT கூட டெக்னிக்கல் பார்ட்னர்ஷிப், அதுவும் ஒரு பலம். இந்த முதல் நகர்வு அனுகூலம், ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜ் எவ்வளவு நாளைக்கு நிற்கும்? ஏன்னா டெக்னாலஜி வேகமா மாறுது, போட்டியும் வரும் இல்லையா? நல்ல கேள்வி. அது தற்காலிகமாக தான் இருக்கும். சைனாவில இருந்து, ஏன் நம்ம நாட்டில இருந்தே கூட போட்டி வரும். EV மார்க்கெட்ல பிராண்டை விட பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ், லைஃப், பாதுகாப்பு, அப்புறம் விலை, இதெல்லாம் ரொம்ப முக்கியமா இருக்கும். ஆமா, அதனால ஸ்வோல்ட் கிட்ட இருந்து வாங்கின டெக்னாலஜியை சரியா யூஸ் பண்ணி நல்ல குவாலிட்டியான கம்பெட்டிட்டிவ் விலையுள்ள பேட்டரிகள் இவங்க ப்ரொடியூஸ் பண்ணது ரொம்ப ரொம்ப முக்கியம். R&Dலையும் கொஞ்சம் செலவு பண்றாங்க. போன வருஷத்தை விட 7.7% அதிகம். அதுவும் முக்கியம். அவங்களோட கஸ்டமர் பேஸ் கொஞ்சம் டைவர்சிட்டியா இருக்கு. ஒரே செக்டர் நம்பி இல்லாம இருக்கிறதும் ஒரு பிளஸ். சரி, இப்போ நிதி நிலைமைக்கு வருவோம். ஃபினான்ஷியலி எப்படி இருக்காங்க? லாபம் வருதா? லாபகரமா தான் இயங்குது. ஓகே, அப்போ லீட் ஆசிட்ல இருந்து லித்தியம் அயானுக்கு மாறுறாங்க. லெட் ஆசிட் தான் அவங்களோட பாரம்பரிய பலம். ஆனா எதிர்காலம் லித்தியம் அயான்ல தான் இருக்குன்னு தெளிவா முடிவு பண்ணிட்டாங்க. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, டெஸ்லா, LG Chem மாதிரி பெரிய குளோபல் கம்பெனிஸ் இதுல பல வருஷமா இருந்தாலும், இந்தியாவில் லித்தியம் அயான் உற்பத்தியில ஒரு ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜ், அதாவது மற்றவங்க வரதுக்கு முன்னாடி முதலாளா இடத்த பிடிக்கணும்னு எக்ஸைடு ரொம்ப தீவிரமா முயற்சி பண்றாங்க. அப்போ இது ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்த முயற்சி மாதிரி தெரியுது. சரி, இந்த கம்பெனிக்கு பின்னாடி யார் இருக்காங்க? ஓனர்ஷிப் எப்படி இருக்கு? பெரிய ஷேர் ஹோல்டர் சிங்கப்பூரை சேர்ந்த குளோரைட் ஈஸ்டர்ன் இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட். அவங்க கிட்ட சுமார் 46% ஷேர் இருக்கு. ஓகே, கிட்டத்தட்ட பாதி. ஆமா, இதை தவிர நிறைய பெரிய நிறுவன முதலீட்டாளர்கள் இருக்காங்க. நம்ம ஊர்ல கோடாக், ICICI, LIC, அப்புறம் வெளிநாட்டுல வெண்டேஜ் குரூப், நார்வே சென்ட்ரல் பேங்க், SSPC, இப்படி நிறைய பேர் முதலீடு செஞ்சிருக்காங்க. மேனேஜ்மெண்ட் டீம் எப்படி? மேனேஜ்மெண்ட் இல்ல 3. அவிக் ராய் தான் MD அண்ட் CEO. அவர் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். திரு RB ரஹீஜா துணைத் தலைவர். திரு மனோஜ் குமார் அகர்வால் CFO. ப்ரொமோட்டர் கிட்ட இவ்வளவு ஷேர் இருக்கிறது. அவங்க இந்த பிசினஸ்ல எவ்வளவு இன்வால்வ்டா இருக்காங்கன்னு காட்டுது. ஸ்கின் இன் த கேம்னு சொல்லுவாங்களே. ஆமா, அந்த மாதிரி டீமோட டெக்னிக்கல் பேக்ரவுண்டும் நல்லா இருக்கு. ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு, அதுவும் புது டெக்னாலஜியில் இறங்கும்போது இது ரொம்ப முக்கியம். நம்ம கிட்ட இருக்கிற ஷோர்ஸ் படி மேனேஜ்மெண்ட் இன்டெகிரிட்டி பத்தியோ இல்ல பெரிய நிர்வாகிகள் யாராவது ரீசென்ட்லி வெளியில போன மாதிரி இந்த நெகட்டிவ் நியூஸும் இல்ல. கையில பணமா ஒரு 116 கோடி ரூபாய் வச்சிருக்காங்க. இப்போ அந்த பெரிய முதலீடு
லித்தியம் அயன் முயற்சி கிட்டத்தட்ட 6,000 கோடி ரூபாய் சொன்னீங்க. ஆமா. இது ஏன் இவ்வளவு பெரிய விஷயம்னு நினைக்கிறீங்க? இது எக்ஸைடோட எதிர்காலத்தையே மாத்துமா? நிச்சயமா. இது ஒரு கேம் சேஞ்சர் முயற்சி தான். இது வெறும் ஒரு புது ப்ராடக்ட் இல்ல. இது எக்ஸைடா ஒரு ட்ரெடிஷனல் பேட்டரி கம்பெனில இருந்து ஒரு எனர்ஜி சொல்யூஷன்ஸ் ப்ரொவைடரா மாத்துற ஒரு முயற்சி. ஸோ இவி மார்க்கெட், கிரிட் ஸ்டோரேஜ் மார்க்கெட் இது ரெண்டுலயும் பெரிய பிளேயர் ஆகணும்னு பார்க்கறாங்க. இதுக்கு டெக்னாலஜி எங்க இருந்து வருது? அதுக்குத்தான் அவங்க சைனாவோட ஸ்வோல்ட் கம்பெனி கூட டெக்னிக்கல் கொலாபரேஷன் போட்டிருக்காங்க. டெக்னாலஜி, சப்ளை செயின் சப்போர்ட் இதுக்கெல்லாம். இதை இன்னும் பெரிய படத்துல வச்சு பார்த்தா இது இந்தியாவோட இவி புஷ், ரினியூவபிள் எனர்ஜி டார்கெட்ஸ் இது எல்லாத்தோடையும் நல்லா அலைன் ஆகுது. கவர்மெண்டோட PLI ஸ்கீம் சப்போர்ட்டும் கிடைச்சிருக்கு. இது ஒரு பெரிய பிளஸ்.